வணக்கம் உறவுகளே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாய்ஸ் தரேன். இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்னென்னு பார்க்கலாங்களா? வரகரிசியில் பொங்கல் செஞ்சுட்டு தேங்காய் பால் சாதம் தான் ரெடி பண்ணேன். அதுக்காக தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக சுறுசுறுப்பாக செய்யணுன்னா ஒரு டீ குடிச்சிக்கலாம். அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய், தேங்காய் தான். தேங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் வேணும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் காலையிலேயே செய்கிறனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும். அதனால் என்னால் கிளியரன்ஸாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா என்னது குட்டி கிச்சன் இல்லையா? கிச்சன் பார்க்க தாராளமாக இருந்தாலும் ஷெல்ஃப் குட்டிக்கொண்டு தான் சமைக்கிற இடம். அதில் என்ன வைக்க முடியுமோ அந்த அளவு தான் நான் வீடியோ எடுக்க முடியும். லெமனை புழிஞ்சி சாறை எடுத்து வச்சுக்கோங்க. விதையெல்லாம் நீக்கிக்கிட்டு வெங்காயம், தக்காளியெல்லாம் கட் பண்ணிவிட்டேன். பச்சை மிளகாய் கீரி வச்சுக்கிட்டேன். ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பெலாம் போட்டு தாளிச்சிக்கிட்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. நம்ம ஒன்று புதுசாக செய்யலான்னு பார்க்கும்போது தான் ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. அது மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி புதினா கொத்தமல்லி இல்லை. அதனால் இருக்கிறத வச்சு நான் செஞ்சிட்டேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு தேங்காய் பால் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளரு, எனக்கு 2 டம்ளருக்கு இதுதான் தேவையான பால். அது போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கொதி நுர தள்ளி வரும். அப்போ தான் அரிசி போடணும். இது மாதிரி கொதி வரும் பாருங்கள். நுரை எப்படி கட்டிட்டு வருது பாருங்கள். அதுக்கப்புறம் அரிசி போட்டு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு கிண்டி விடுங்க. லெமன் ஊற்றின பிறகு ஒரு கிளறி மூடி விட்டு 2 விசில் விட்டிங்கன்னா தேங்காய் பால் சாதம் ரெடி. அதுக்கப்புறம் நம்ம தேவையானது சைட் டிஷ் தான். அதுக்கு முட்டை தொக்கு மாதிரி ரெடி பண்ணேன் நான். ஆனால் முட்டை கிடைக்கல. அதனால் தொக்கு மாதிரி கிரேவி மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அது ஒன்றும் இல்லை, அரை மூடி தேங்காய், 3 தக்காளி, சோம்பு, ஜீரகம் போட்டு நல்லா குறன்னு அரைச்சிக்கிட்டு குழம்பு தூள் போட்டு அரைச்சிக்கோங்க. அது கூடயே வேணும்னா சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். நான் நான்வெஜ் எதுவும் சேர்க்காதனால வெறும் குழம்பு தூள் மட்டும் போட்டுக்கிட்டேன். இதுவே டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அரைச்சி அதிலே புளி கரைச்சி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு நம்ம இதை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண வேண்டியதான். வரகரிசி 3/4 டம்ளரும் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு கழுவி 2 விசில் விட்டாச்சு உப்பு போட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தாளிப்பை போட்டு இறக்கி சட்னி இது பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி பொட்டுக்கல் சட்னி அரைக்கல, கார சட்னி இருந்ததா பசங்க அதுவே சாப்பிட்டுக்கிறேன்னால நான் இதுக்கு சட்னி அரைக்கல. எங்கள் வீட்டுக்கார் இருந்தால் தான் அதுக்கு தேவையான கரெக்டான இதெல்லாம் சைடிஷ்லாம் கொடுக்கணும். என் பசங்க நான் கொடுக்குறது சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் நான் பெருசாக எதுவும் இதுக்கு தனியாக பொட்டுக்கல் சட்னி அரைக்கல. அது ரெடி ஆகிறதுக்காட்டியும் டிஃபன் ரெடி ஆகிறதுக்காட்டியும் நமக்கு தேங்காய் பால் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. கிரேவி மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. சாதம் எப்படி பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். லெமன் ஜூஸ் லாஸ்ட்டாக போட்டால் தான் சாதம் ஒன்றோட ஒன்று குழையாமல் ஒட்டாமல் வரும். அதுக்கு பொங்கலுக்கு தேவையான தாளிப்பும் போட்டு பொங்கலும் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான கார சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. லஞ்ச் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள்.